என்னாச்சுமா கௌரி? இல்லப்பா, என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லிட்டு இருந்தேன். அதான் அம்மா கோவமா பேசுறாங்க. நீ நினைச்ச ஆசைப்படுவ, நினைக்கலன்னா அவமானப்படுத்துவ, அப்படிதானே? என்ன பரிமளம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம இப்படி சத்தம் போட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா தெரியுமா? குமரனை. என்னம்மா இது? அப்படியா? ஆமாப்பா. இல்லம்மா, இது சரி வராது, நடக்காது. ஏன்பா? என்னம்மா இது? புரியாத மாதிரி பேசுற. முதல் குழல் முற்றிலும் குழல்னு சொல்லுவாங்க. உடைஞ்ச கண்ணாடி என்னைக்கும் ஒட்டாதுன்னு தமிழ்ல 1008 பழமொழி இருக்குமா? இதெல்லாம் நீ கேள்விப்பட்டது இல்லையாம்மா? நிச்சயதார்த்த வரைக்கும் வந்த சம்மதத்தை ரொம்ப சாதாரணமா நம்ம ஒரு லெட்டர்லயே முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வந்த ராஜபாண்டி கிட்ட நீ என்னமோ பூடகமா பேசினே தவிர உங்க பையனை பிடிக்காததுக்கு இதுதான் காரணம்னு பளிச்சுன்னு சொன்னியா? அதுவும் இல்ல. மனசு நொந்து அவரும் திரும்பி போயிட்டாரு. இப்போ வந்து அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றியே, எந்த முகத்தோட நான் ராஜபாண்டி முன்னாடி போய் நின்று சம்பந்தம் பேச முடியும் சொல்லு? அப்படி பேசுற சம்பந்தம் எனக்கு மரியாதையா இருக்குமா? ராஜபாண்டி கிட்ட போய் என்ன அவமானப்பட்டு திரும்ப சொல்றியாமா? இந்த சம்மதத்தை மறுபடியும் போய் பேசுறதுனால உங்களுக்கு அவமானம் ஏற்படுனா வேணாம்ப்பா. கௌரி, குமரனை விட 100 மடங்கு நல்ல மாப்பிள்ளையா உனக்கு நான் கொண்டு வந்து நிறுத்துறேம்மா. இல்லப்பா, என் மனசை கேட்டு பார்த்தேன். அந்த குமரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுதுப்பா. மனசுக்கு விரோதமா என்ன வாழ சொல்றீங்களாப்பா? அப்படி வாழ்றதுக்கு பதிலா உங்க பொண்ணா நான் இப்படியே இருந்துடுறேன்ப்பா. இல்லைங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நேரமும் இல்ல. நீங்க வார்டு கவுன்சிலரா இருந்தா உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் கௌரவம். இப்ப மட்டும் என்ன, கௌரவமான விவசாய தொழில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. கேள்விப்பட்டது இல்லையா? நீங்க வார்டு கவுன்சிலரா இருந்தா ஊருக்கு நிறைய நல்லது செய்வீங்க, அந்த அபிப்பிராயத்துல சொன்னேன். இப்ப மட்டும் என்ன, கவுன்சிலர் ஆகாமலே நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாட்டுல பஞ்சம் வராம பாத்துக்கிற விவசாய தொழில் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த திருப்தி போதும் எனக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்களோட இஷ்டம். வரேன், வாங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க. அடட, வா தேசிகா, என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? இல்லை, நம்ம குமரன் கல்யாண விஷயமா தான். பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தேசிகா. தரகர்கிட்ட கூட சொல்லி வச்சிருக்கேன், இன்னும் ஒன்றும் சரியா அமையல. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றது மன்னாருடைய பொண்ணு கௌரி கமலா மாமியாத்துக்கு வந்திருந்தாளாம். கௌரியா? ஆமாப்பா, மன்னாருடைய பொண்ணு. உன் பையன் குமரனு கூட ஏற்கனவே பார்த்ததே. ஓ, அந்த பொண்ணா? அந்த பொண்ணுக்கு எப்படி கமலா மாமியை தெரியும்? கோதை மன்னாருடைய போயிருந்தா, கௌரியை பார்த்துருக்கா. அங்கே இந்த போனாவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. கோதை சொன்னது சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட அவ கமலா வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? ஆமாம், இது கூட எனக்கு கமலா சொல்லித்தான் தெரியும். வந்த இடத்துல கௌரிகிட்ட கமலா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டா. அவளுக்கு கல்யாணமே நடக்காது, அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, அது இதுன்னு. அதனால் இப்போ கமலா சொன்னதை வச்சு பார்க்கும்போது கௌரிக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இருக்கிற மாதிரி தான் தோன்றது. அதனால நீ ஒரு தடவை மன்னார்குடிக்கு போய் அவளை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இல்லை தேசிகா, திரும்பவும் அங்கே போய் அவங்க முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தேசிகா. ஆமா தேசிகா, ஏற்கனவே ஒரு தடவை அங்கே போய் அவமானப்பட்டு வந்துட்டேன். இன்னொரு தடவை போய் அங்கே அவமானப்பட நான் தயாரா இல்லை தேசிகா. அது இல்லை ராஜபாண்டி. வேண்டாம் தேசிகா, நான் பெத்த புள்ள என் பேச்சை தட்ட மாட்டாங்கிற நம்பிக்கையில ஒரு தடவை அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஆனா குமரன் என்னை தலகுனிய வச்சுட்டான். இப்போ கமலா மாமி வார்த்தையை நம்பி மறுபடியும் அங்க போய் என்ன அவமானப்பட சொல்றியா? கமலா தனக்கு நம்பிக்கை எல்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டா. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இருக்கலாம் தேசிகா.
ஆனா நான் சூடுபட்ட பூனை. சரி ராஜபாண்டி, நீ போக வேண்டாம், நான் போய் பேசிட்டு வரேன். முதல்ல நான் தான் போகிறதா இருந்தேன். கோதை போகிறேன்னு சொன்னாலேங்கிறதுக்காக நான் பேசாமல் இருந்துட்டேன். வேண்டாம் தேசிகா, நீயும் மன்னார்குடி போக வேண்டாம். ஏன்? நீ மட்டும் அங்கே போய் அவமானப்படணுமா? உனக்கு வர்ற அவமானம் எனக்கு இல்லையா? என்ன ராஜபாண்டி, நீ முன்னையும் போக மாட்டேங்கிற, பின்னையும் வர மாட்டேங்கிற. இப்போ என்னதான் செய்யலாம் சொல்லு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இவ்வளவு நாள் நாம நினைச்சபடியா காரியம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பெருமாள் ஆட்டி வைக்கிறபடியெல்லாம் நாம ஆடிக்கிட்டு இருக்கோம். அதனால நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் பெருமாள் பொறுப்புலையே விட்டுரும். ஐயா, ஜெர்மனியா பார்க்கணுமா? உங்களை கையோட கூப்பிட்டு வர சொன்னாரு. அப்படியா? சரி தேசிகா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயா வரேன். வாப்பா. ஏய்யா பெரியவரே, 1 லிட்டர் பால்ல எத்தனை லிட்டர் தண்ணி கலப்பீங்க? ஐயோ, என்னையா இப்படி கேட்குறீங்க? பாலில் தண்ணி கலக்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ணையில் கிடையாதுங்க. அடா பாவிகளா, அவன் தண்ணியில பாலை கலந்து கொடுத்துட்டு இருக்கான். இங்க என்னடானா பால்ல கூட தண்ணி கலக்கிறது இல்லையா? மகா அநியாயமா இருக்க. இதெல்லாம் எவன் அப்பா மட்டும் சொத்து? கேட்க ஆள் இல்லைன்னா ஆள் கொள்ளடிக்கிறதா? பின்ன நான் எதுக்கு இருக்கேன்? என்னங்கய்யா? வாங்க தியாகையா, இங்க நடக்கிற அநியாயத்தை கேளுங்கோ. என்ன மாடசாமி? அதுங்கய்யா, பாலில் தண்ணியை கலக்கிறது இல்லையாம உங்களுக்கு தெரியாம எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது பார்த்தேலா? அதுவா, நான் தாங்க அப்படி சொன்னேன். பாலில் தண்ணியை கலக்கிறது பெரிய பாவம். பாவம் தான், ஆனா பிசினஸ்ல பாவ புண்ணியெல்லாம் பார்க்க முடியுங்களா? இதை நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணலை, சர்வீஸாக தான் பண்ணுறேன். இவன் சர்வீஸை நினைச்சு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் நம்ம சொத்து நம்ம கைக்கு வரும்பொழுது ஐஸ் கண்டிப்பா கரைஞ்சி காணாம ஓட போறது. என்னையா யோசிக்கிறீங்க? அப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. 2 ரூபாவில் 1 ரூபா கமிஷன் அடிக்கலாம பார்க்குற பிஸ்னஸ் உலகம் இது. ஆனால் எந்த பிரதிபலனும் பார்க்காம சர்வீஸ் பண்ணுறதா சொல்கிறீங்களே, அதை நினச்சி தான் அப்படியே ஆச்சரியப்பட்டு ஸ்தம்பிச்சு நிற்கிறேன். நான் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. தேசிய ஆச்சாரியார் இருக்காரு, அவர் போன்ற நல்ல காரியத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். கஷ்டம்னு வர்றவங்களுக்கு ஆதரவா நம்பிக்கையா 4 வார்த்தை சொல்லி அனுப்புறாரு, அதை விட பெரிய விஷயம் என்னங்க இருக்கு? அதனால தான் அவர் பேச்சுக்கு இயற்கையே கட்டுப்படுது. அவர் சொன்னா மழையே பெய்யுங்க. ஏன்யா, யார பத்தி சொல்லிட்டு இருக்க? நம்ம தேசிக ஆச்சாரியார பத்தியா? ஆமாத்த. அவரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஐயா. ஆமா, நீங்க தேசிக ஆச்சாரிய ஐயாவை பார்க்க போனீங்களே, என்னாச்சு? ஆமாம் ஆமாம், நானே சொல்லணும்னு நினச்சேன். அப்படியே அவசரமாக சண்டைக்கு புறப்பட்டு போனதுனால சொல்ல மறந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது தியாகியா, தேசிகாச்சாரிக்கு நிகர் தேசிகாச்சாரி தான். அடடடடா, என்ன மரியாதை, என்ன வரவேற்பு. நான் போய் நமஸ்காரம்னு சொன்னதுதான் வாங்க வாங்கன்னு ஓடி வந்து என்னை இழுத்துட்டு போய் உட்கார வச்சு உபசரிச்சார். ஐயாவுக்கு நமஸ்காரம். எங்க வந்து அவர் தான் அப்படின்னா அவர் ஆத்துக்கார மாமி இருக்காளே, அவ என்னை பார்த்ததுமே சிரிச்ச முகத்தோட வந்த. மாமி நமஸ்காரம். மாமி சௌக்கியமா இருக்கீங்களா? நன்னா இருக்க. நமஸ்காரம் மாமி, சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டேன். சிரிச்சுட்டு ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னா. நீங்க சொல்ற மாதிரி தான், நான் அவங்க வீட்டுக்கு போனாலும் தேசிக ஆச்சாரியாரையும் உங்க மனைவியும் அப்படி வரவெடுத்து பேசி பழகுவாங்க. அதை தான் விருந்தோம்பல் பண்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க போல இருக்கு. ஆமாமா, காபி சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ஒரு பக்கம் தேசிகாச்சாரியார் பிடிவாதம் பிடிச்சார்.
முதல்ல இங்கேருந்து புறப்படு போ. இன்னொரு பக்கம் அந்த மாமி என்னடனா டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும்னு அடம் பிடிச்சா. நான் எதுவும் வேணான்னு சொன்னேன். குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடி போய் ஒரு காப்பியை கொண்டு வந்து கொடுத்துட்டா. அவள் அன்புலையும் பண்புலையும் நான் அப்படியே திக்கு முக்கலாடி போயிட்டேன்னா பாருங்களேன். ஆமாம் தேசிகாச்சாரி, நீயும் ஆமடியாடும் தீர்த்தம் கூட சாப்பிட கொடுக்கல. ஆனால் இதை வெளியே காட்டிக்க முடியலையே. ஆமா, எதுக்காக தேசிகாச்சாரியரை பார்க்க போனீங்க? அதுவா, அதான் ஏற்கனவே சொன்னனே, வேதத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கலான்னு தான் போனேன். என்னாச்சு? தேசிகாச்சாரி ஐயா உங்க சந்தேகத்தை தீர்த்தாரா? எங்க, இன்னும் பாதி கிணறையே தாண்டலை. இன்னும் 2-3 தடவை போனாதான் என் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் போல இருக்கு. சரி, அப்போ நான் போயிட்டு வந்துடுறேங்க. எங்க தேசிகாச்சாரியரை பார்க்கவா? இல்லைம்மா, பெருமாளை தரிசிக்க. என் தங்க ஆமடியா காணாமல் போய் 1 வாரம் 10 நாள் மேலே ஆக போகிறது. ஒரு தகவலும் கிடைக்கல. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. என் தங்க ஆமடியா நல்லபடியாக திரும்பி வரணும். அதுக்கு அந்த பெருமாள் தான் நல்ல வழியை காட்டணும். அதான் கோயிலுக்கு போய் சேவிச்சுட்டு வரலான்னு கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஆனா உப்புளியப்பன் கோயில் பக்கம் போகாதீங்க. முத்துவான் ஆளுங்களும் உங்கள்கிட்ட வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ண போறானுங்க. முத்துவா? அவன் தான் ஏற்கனவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டானே. இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டான். வரமாட்டான். இருந்தாலும் நம்மளும் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இல்லையா? ஐயா, அம்மா, இப்ப நீங்க பெருமாள் கோயிலுக்கு தானே போகணும். இங்க பக்கத்துல சோலையூர்ல வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு. அங்க வேணா போயிட்டு வாங்களே. எதுக்கு தேவையில்லாத வம்பெல்லாம்? சரி பாட்டிமா, அங்கேயே போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரேன். நாராயணா, நீ வரியா? வரேன்ப்பா. ஆமா பாட்டிமா, பத்மா இங்க அடுக்கலையில வேலை பார்த்துட்டு இருக்கா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டேன், கேட்காம. இன்னைக்கு நான் தான் சமையல் செய்வேன்னு எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. நல்ல விஷயம் தானே, செய்யட்டும் செய்யட்டும். சரி தேகையா, நாங்க போயிட்டு வரோம். வரோம் பாட்டிமா. வாங்க. வா நாராயணா. பாவம் ஐயர், தங்கச்சி புருஷன் காணாம போனதுல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவர் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது ஐயா. ஏன்பா கோவிந்தா, இதான் சோலையூர் போற ரோடா? கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் வயல்வெளியா தான் இருக்கு. ஒரு கோயில் கோபுரத்தை கூட காணோம். ஏண்டா நாராயணா, இப்ப கோயிலுக்கு போறது அவ்வளவு முக்கியமா? என்ன கோவிந்தா, நீ தானே சொன்ன தங்க ஆம்படியா கிடைக்கணுங்கிறதுக்காக பெருமாளை சேவிக்க போறேன்னு? அடே, அந்த கழுவியும் தியாகவும் சேர்ந்துட்டு தேசிகாச்சாரி ஆக ஓஹோன்னு புகழதை கேட்க பொறுக்காம அவா கிட்டே எஸ்கேப் ஆகாதான் கோயிலுக்கு போறேன்னு புருடா விட்டேன். ஏ, நீ மட்டும் என்ன, நீயும் தான் அந்த தேசிகாச்சாரிய ஆகா ஓஹோன்னு புகழ்ந்த. தடபுடல் வரவேற்பு, ஏகப்பட்ட மரியாதை, அப்படி இப்படின்னு சொன்னியே. பின்ன அங்க போனேன், அந்த தேசிகாச்சாரிய அவமானப்படுத்தி அமிச்சான்னு சொல்றியா? அப்போ கேள்விக்கிட்டையும் தியாகு கிட்டையும் நீ சொன்னதெல்லாம் வெறும் கப்சாவா? ஆமாண்டா. எனக்கு அப்பவே சந்தேகம் தாண்டா கோவிந்தா. என்னடா பய முகம் சரியாவே இல்லையேன்னு. ஆமா, அங்க என்னதான் நடந்தது? நான் சொன்ன எதையுமே அந்த தேசிகாச்சாரி நம்பலடா. மரியாதையா வெளியே போறியா இல்லையான்னு என்ன கேட்டாராரு. ஆமா, நீ போய் பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட நடந்துட்டு இருப்ப. இன்னும் ஏதாவது ஏடாகூடமா உளறி வச்சிருப்ப. அவரு நிஜ வேதாந்தி. உன்னுடைய தத்து பித்து உளரெல்லாம் பொறுக்க முடியாம போடா வெளியேன்னு கோவப்பட்டு சொல்லியிருப்பார். இத பாரு கோவிந்தா, கிராமத்து மனுஷங்க எல்லாமே ரொம்பவுமே நுணுக்கமானவங்க. மனசுல படுறதையெல்லாம் செஞ்சிடுவாங்க, பேசிடுவாங்க. நம்ம சிட்டி ஆட்கள் மாதிரி மனசுல கோபத்தை வச்சுட்டு வெளியில சிரிக்க தெரியாதவங்க. அதனால கிராமத்து மனுஷங்க கிட்ட ரொம்பவே பக்குவமா நாம நடந்துக்கணும். சரி நாராயணா,
நீ அப்படியே காடு கரன்னு சுற்றிட்டு வீட்டுக்கு போ. நான் போய் அந்த முத்துவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன கோவிந்தா, அடிக்கடி முத்துவை போய் பார்க்குற? அதுலேயும் பர்பஸாக என்னை கயட்டி விட்டு போய் பார்க்குறியே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ள வேற டீலிங் நாராயணா. அது எதுக்கு உனக்கு? இதை பாரு கோவிந்தா, ஏற்கனவே ஒரு தடவை நீ முத்துகிட்ட பேசிட்டு காரில் ஏறி போனதை கனகமும் கண்ணாயிரமும் பார்த்து பூகம்பமாக வெடிக்க வேண்டியது நல்ல வேளை புஸ்வானமாக போயிடுது. இப்போ நீ மறுபடியும் முத்துவை பார்த்து பேசுறத அந்த பைத்தியக்கார பசங்க எங்கிருந்தாவது பார்த்து தொலைச்சு தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வரணுமா? சரி, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? நான் முத்துவை பார்க்க போருமா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு சட்டு புட்டு கிளம்பி போகிறது நல்லது. எங்கே சட்டு புட்டுன்னு கிளம்புறது? அதுக்கு தான் அந்த தேசிகாச்சாரி தோஷம் அது இதுன்னு சொல்லி நமக்கு காப்படிச்சிட்டானே. அந்த தேசிகாச்சாரி சாதாரண ஆளுடா நாராயணா. தியாகு சொத்து நம்ம கைக்கு வரத்துக்கும் முட்டு கட்ட போட்டுட்டான். கோதையை பற்றி நான் சொன்னதையும் நம்பலை. கோவிந்தா, நீ கோதைன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. நீ ஊர்ல இல்லாத நேரத்தில் அந்த கோதை தியாகுவாத்துக்கு வந்திருந்தா.